வணக்கம் நண்பர்களே! எக்ஸல் வித் யார் சேனலுக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான யூனிக் ஃபங்ஷன் பற்றிய முழு விளக்கத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது என்ன? எப்படி வேலை செய்ய போகுது? எங்க யூஸ் பண்ணலாம்? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி லைவ் டெமோவோட காட்டப் போறேன். இந்த வீடியோவ முழுமையா பாருங்க. உங்களுக்கு எக்ஸல்ல ஒரே மாதிரி வேல்யூஸ ஃபில்டர் பண்ணி யூனிக் வேல்யூஸ எப்படி எடுக்கறது? அப்படின்றத பத்தி நான் கத்து தரேன். மறக்காம இத டெஸ்ட் ட்ரையல் பண்ணி நீங்களும் கத்துக்கோங்க. வீடியோவ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பருக்கும் இத பகிருங்க. எக்ஸல்ல எல்லாருமே எக்ஸ்பெர்ட் ஆக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. யூனிக் ஃபங்ஷன்னா என்ன? ஸோ, யூனிக் ஃபங்ஷன்றது எக்ஸல்ல இருக்கிற ஒரு டைனமிக் அரே ஃபங்ஷன் ஆகும். இது ஒரு ரேஞ்ச்ல அதாவது ஒரு டேபிள்ல ஒரு செட்டா ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கு. அதாவது ஒரு கஸ்டமர் ஆர்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அதில மல்டிபிள்ஸா டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ, அந்த ரேஞ்சில இருந்து நம்ம யூனிக் வேல்யூஸ மட்டும் எப்படி எடுக்க யூஸ் பண்றோம்? அத எப்படி எடுத்து நம்ம அத யுட்டிலைஸ் பண்ண போறோம்? அப்படின்றத பத்தி இ பார்க்கறது தான் இந்த யூனிக் ஃபங்ஷன். டூப்ளிகேட் வேல்யூஸ நீக்கி ஒரே மாதிரியான வேல்யூஸ ஒரு முறை மட்டும் காட்டும். ஸோ, அதுக்கும் இந்த ஃபங்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவும் சின்டாக்ஸ பத்தி பார்ப்போம். இது பேசிக்கான நார்மல் ஃபார்முலா மாரி தாங்க. யூனிக் ஃபங்ஷன்னா அதில அரே ஒண்ணு வந்துரும். அப்புறம் காலம் ஒண்ணு வந்துரும். காலம்ன்றது ஆப்ஷன் தான். ஸோ, அத நீங்க டிஃபால்ட்டா விட்டுட்டோம்னா, அது ஃபால்ஸாவே எடுத்துக்கும். இப்போ இதிலே எக்ஸாக்ட்லி ஒன்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ, இந்த எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் எப்படி எடுக்கணும்னா, இப்போ உங்ககிட்ட அந்த ரேஞ்ச்ல மல்டிபிள் டேட்டா இருக்கு. அந்த மல்டிபிள் டேட்டால ஒரு வாட்டி மட்டும் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா, நீங்க ட்ரூ ஆப்ஷன குடுத்துடணும். டிஃபால்ட்டா விட்டீங்கன்னா, யூனிக்ஸ் மட்டும் எல்லாத்துலயுமே காட்டும். அது ஒரு வாட்டி வந்ததோ, இல்ல மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சோ, அதெல்லாம் அது எடுத்துக்காது. ஆனா, நீங்க அது எதுவுமே நீங்க குடுக்கல. ட்ரூவும் குடுக்கல, ஃபால்ஸும் குடுக்கலன்னா, அது டிஃபால்ட்டா ஃபால்ஸ் எடுத்துக்கும். ஸோ, வாங்க இப்ப நம்ம வொர்க் எக்ஸாம்பிள்க்கு போலாம். ஸோ, இதுதான் இந்த டேட்டா. இதுல என்னன்னா, கஸ்டமர் நேம் வச்சிருக்கேன். கஸ்டமர் ஆர்டர் ஐடியும் வச்சிருக்கேன். இப்ப இந்த கஸ்டமர்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஜான்ன்னு இருக்கா? ஜான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு. 2 தடவ இருக்கு. ஸோ, அதே நீங்க பார்த்தீங்கன்னா, சாரா வந்து 1 டைம் தான் இருக்கு. ஸோ, இப்போ இதுல மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கு. ஸோ, இத நான் இப்போ ஒரு பர்ச்சேஸரோ, இல்ல நான் ஒரு ஸ்டோர் மேனேஜரோ இருக்கேன். எனக்கு என் மேனேஜர் வந்து என்ன கேட்கறாரு. என்னோட பாஸ். இதுல வந்து எத்தன கஸ்டமரோட ஆர்டர் நம்மகிட்ட வருது ஆக்சுவலா. ஒரே ரிப்பீட் ஆர்டரா இருந்தாலும் சரி, இல்ல ரிப்பீட் ஆர்டர் இல்லனாலும் சரி. எத்தன கஸ்டமர் இந்த செட் ஆஃப் பீரியடுக்குள்ள நமக்கு வந்து ஆர்டர் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நம்ம டூப்ளிகேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா டூப்ளிகேட் யூஸ் பண்ணீங்கன்னா, இருந்த டேட்டாலாம் கொஞ்சம் போயிடும். இல்லன்னா வேற ஷீட் ரெடி பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன தவிர்க்கிறதுக்கு தான் இந்த யூனிக் ஃபங்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டு யூனிக் நான் போட்டுடுறேன். ஸோ யூனிக் போட்டுட்டு, எனக்கு அரே ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணுமா? ஸோ இதுதானே சின்டாக்ஸு. ஸோ அரே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அரே செலக்ட் பண்ண பிறகு நான் இதில எந்த ஃபங்ஷனும் குடுக்க போறதில்ல. ஏதாவது டிஃபால்ட்டாவே விட்டுற போறேன். ஸோ டிஃபால்ட்டா விட்டுட்டேன்னா, எனக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ, ஸோ அதெல்லாம் இப்ப எனக்கு இங்க வந்துரும். ஸோ யூனிக் ஃபங்ஷன் போட்டுட்டேன். அரே செலக்ட் பண்ணிட்டேன். டிஃபால்ட்டா விட்டேன். ஸோ இங்க பார்த்தீங்களா? இப்போ ஜான் ஒரு பார்ட் ரிப்பீட் ஆயிருக்கா? நெக்ஸ்ட் அலீஸ், நெக்ஸ்ட் பாப். திரும்ப ஜானே தான் வந்திருக்கு. அதனால ஜான விட்டுருச்சு. நெக்ஸ்ட் மைக், நெக்ஸ்ட் சாரா. ஏன்னா அலீஸ் ஆல்ரெடி ரிப்பீட் ஆயிடுச்சு. பாபும் ஆல்ரெடி இருக்கு. மைக்கும் ஆல்ரெடி இருக்கு. நெக்ஸ்ட் டேவிட். ஸோ இத நமக்கு ஈஸியா எடுத்து குடுத்துருச்சு. ஸோ இதுக்கு தான் இந்த யூனிக் ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதிலயே ஃபைண்ட் கஸ்டமர் ஹூ ஆர்டர் ஒன்லி ஒன்ஸ். ஒரு தடவ மட்டும் எனக்கு யார் ஆர்டர் பண்ணியிருக்கா? ஏன்னா நம்ம ப்ரீவியஸ்ல வந்து ஃபால்ஸ்ன்னு வச்சுட்டோம். ஏன்னா அது டிஃபால்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ அதனால எனக்கு எல்லா யூனிக் வேல்யூ மட்டும் வந்தது. ஆனா இப்போ எனக்கு யூனிக்லயே ஒரு தடவ மட்டும் வந்தது எத்தன பேரு? அப்படின்றத செக் பண்றதுக்கு திரும்ப யூனிக் அரே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், காலம் ஃபங்ஷன டிஃபால்ட்டா விட்டுர்றேன். நெக்ஸ்ட் இருக்கிற அரேல நான் ட்ரூவ செலக்ட் பண்ணிட்டு குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த சாரா ஒரு தடவ தான் வந்திருக்கு. டேவிட் ஒரு தடவ ஆனா மைக் பார்த்தீங்கன்னா, மைக் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பாப் பார்த்தீங்கன்னா, மேலயும் இருக்காரு, கீழயும் இருக்காரு. அலீஸும் மேலயும் இருக்காரு, கீழயும் இருக்காரு. திரும்ப மைக்கும் ரிப்பீட் ஆயிருக்கு, ஜானும் ரிப்பீட் ஆயிருக்கு. பாப், அலீஸ், ஜான் எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது 2 மட்டும் தான் நமக்கு ஒரு கஸ்டமர் ஒரு தடவ மட்டும் தான் இந்த கஸ்டமர் பிளேஸ் பண்ணியிருக்காரு ஆர்டர. ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூனிக் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப எளிமையா டூப்ளிகேட் வேல்யூவ எந்த ஷீட் டேமேஜும் இல்லாம, எந்த ஒரு டேட்டாவ மேனிபுலேட் பண்ணாம, அழுக்கா எடுக்கிறதுக்கு தான் இந்த யூனிக் ஃபங்ஷன் நம்ம பயன்படுத்துறோம். ஸோ இந்த யூனிக் ஃபங்ஷன் ஓட முக்கிய பயன்பாடுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டூப்ளிகேட் என்ட்ரீஸ
கம்ப்ளீட்டா கட் பண்ணிடும். டேட்டா கிளீனிங்க்கு இத ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணலாம். டிராப் டவுன் லிஸ்ட்ட டைனமிக்கா செட் பண்ணலாம். அதாவது இப்ப நம்ம யூனிக் லிஸ்ட்லாம் எடுத்துட்டு, நமக்கு டிராப் டவுன்ல வர வைக்கிறதுக்கு இந்த ஃபங்ஷன ரொம்ப யூஸ்ஃபுல்லா எடுத்து நம்ம அத ரீகிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிப்போர்ட்ல யூனிக் கஸ்டமர டக்குன்னு யாருனா கேட்டாங்கன்னா, அத எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சின்ன டேட்டா மட்டும் இல்ல, லார்ஜ் டேட்டாக்கு தான் இந்த யூனிக் வேல்யூஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த யூனிக் ஃபங்ஷன் எக்ஸெல்ல டேட்டா அனலிசிஸ் அண்ட் டேட்டா கிளீனிங்க்கு மிகவும் பயனுள்ளதுன்றத பத்தி நம்ம இந்த வீடியோ மூலியமா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் எக்ஸெல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களுக்கு எக்ஸெல் வித் ஏஆர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே பதிவு செய்யுங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் எந்த டாபிக்க கவர் பண்ணணுன்றத கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் அண்ட் தென்